கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய VBS 2026 நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்க வந்துள்ள ஒருவரையும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று கூறிய ஆண்டவரின் கிருபையால் இந்த VBS நாட்களில் குழந்தைகள் தேவனை அறிந்து அவருடைய வார்த்தையில் வளர்ந்தார்கள். இப்பொழுது நமது நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதற்காக ஆசீர்வாத ஜெபம் அண்ட் தெய்வ செய்தியோட நம்ம கடந்து போகலாம். அதுக்காக நான் ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களோட புனிதாக்காவை கூப்பிடுறேன். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி ராஜா, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக ஆண்டவர் இந்த 10 நாள் VBSையும் நல்லபடியாக முடிக்க தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ப்ரோக்ராம் நம்மளோட கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ பிரசனம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், பேரண்ட்ஸ் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசனம் இந்த இடத்தை ஆண்டவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்து வழி நடத்துங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளுங்க பரமபிதாவே, ஆமேன். ஒரு குட்டியாக ஒரு செய்தி கொடுக்குறக்காக நம்மளோட நவீன நான் வர வைக்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் தந்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு பிரியாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக சூழ்நிலையில் அநேகர் குழந்தைகள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிற சில ஜனங்களும் இருக்கிறார்கள், சில பேர் இருக்கிறார்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, குழந்தையை தருகிறவர் கர்த்தர் என்று. அவர் எதற்காக தருகிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அந்த பிள்ளைகளை இந்த பூலகத்தில் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய சாயலின்படியும் அவருடைய உற்பத்தியின்படியும் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஸோ அவரும் இந்த குழந்தைகளை தருகிறவர் அவர் கர்த்தர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எதுக்கு தருகிறார் என்றால் ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வைத்து அந்த நோக்கத்தை தந்து குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறார், குடும்பங்களில் பிறக்க வைக்கிறார். எதற்காக என்றால் அவருக்கென்று வாழும்படிக்கு, ஒரு நற்காரியங்களை செய்யும்படிக்கு, ஒரு சாட்சியான விதத்தில் வாழும்படிக்கு கர்த்தர் தருகிறார். ஸோ பெற்றோராகிய நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்றனா, பிள்ளையானவன் என்ன வழியில் நடக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுத்தர வேண்டும். இந்த வயசில் தான் ஒரு சிறு பிள்ளை கிட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவன் முதிர் வயதானாலும் அதை விட்டு பிரியாதிருப்பான், விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது, அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது, அப்பா அம்மா பேசுகிற வார்த்தைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது, அப்பா அம்மா நடந்துக்கிற காரியங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிள்ளைகள் யாரை பார்க்குறாங்க? பெற்றோர்களை பார்க்குறாங்க. பெற்றோர்களை பார்த்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க. உலகத்துக்குள்ளே சென்று அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறதற்கு முன்பதாகவே வீட்டில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அதனால் பெற்றோராகிய நாம் என்ன ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால், நற்காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அழகாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று, என்ன மாதிரியான காரியங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது. அதுதான் அதை முன்னோட்டமாக வச்சு தான் இன்னைக்கு VBSல நிறைய விஷயங்களை வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து VBS அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்குது. ஸோ இப்பொழுதும் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னோட மைண்டில் இருக்குது.
நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கற்றுக்கொண்ட காரியங்கள் இப்போவும் அது உங்கள் லைஃப்பில் இருக்கும். அதை வந்து அந்த வழியில் தான் நம்ம வந்து போகிறதுக்கு போவோம். ஸோ இந்த 10 days பார்த்திங்கன்னா அழகான ஒரு தீமில் விபிஎஸ் நடந்துச்சு. இயேசுவிடம் வாருங்கள் என்ற ஒரு தீமில் நடந்துச்சு. அந்த தீமில் நிறைய நற்காரியங்களை வேதத்திலிருந்து நல்ல சிந்தனைகளை கொண்ட காரியங்கள், நல்ல வார்த்தைகளை பேசும்படியான கொண்ட காரியங்கள், எப்படிப்பட்ட செய்கைகளை நாம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கொண்ட காரியங்களை இந்த விபிஎஸ்ல சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. நாம் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது 2 முக்கியமான விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு போகலாம். ஒன்று எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது, ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, ஏதோ சாதாரணமாக இல்லை. அதை நம்ம புரிஞ்சோம் என்றால் வீட்டில் நம்ம பிள்ளைகளை பார்க்குற விதமே மாறிடும், அவங்கக்கிட்ட பேசுகிற விதமே மாறிடும். நீ வேஸ்ட்டு, நீ தண்டச்சோறு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேச மாட்டோம். அவங்கள ஒரு பெரிய நோக்கத்துக்கென்று எனக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதனால் அதுக்கேற்ற வார்த்தைகளை பேசுவோம், அதுக்கேற்ற விதத்தில் அவங்கள பார்ப்போம். அதுக்கேற்ற எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த பிள்ளைகளை அதிலிருந்து வெளியே கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய நோக்கத்துக்கு அவங்கள வழி நடத்த வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு நல்ல வழியில் அவங்களை நடத்த வேண்டும் என்கிற பொறுப்பு இருக்கிறது. அதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. நாம் கணவன் மனைவிக்குள்ளே பேசுகிற காரியங்கள், நாம் வீட்டுக்குள்ளே இருந்து பேசுகிற காரியங்கள், நம்ம ஒரு சூழ்நிலை அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படிப்பட்ட சிந்தனைகளை சிந்திக்கிறோம் என்கிறதுல இருக்குது. அதெல்லாம் பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம ஒரு உயர்வான காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு இந்த 2 காரியங்களையும் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்பினேன். ஸோ இந்த 2 சிந்தனைகளோடு நாம் புறப்பட்டு செல்லலாம். இந்த வாய்ப்பை அளித்த விபிஎஸ் டைரக்டர்ஸ் கிளாரா நான்சிக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ அண்ணா அந்த ஒரு குட்டி செய்திக்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம் இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு 10 days-ஆக அவ்வளோ அழகாக சார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க அவ்வளோ என்கரேஜிங்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ டான்ஸ் உங்களுக்காக கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கூப்பிடுறது பிகினர் பிள்ளைங்க. ஸோ பிகினர் பிள்ளைங்க ரொம்ப குட்டீஸ். ஸோ நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்க அழகாக ஸோ அதனால் நான் இப்போது ஃபஸ்ட்டு we are going to call beginner English and Tamil students.